பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் கொழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஜனங்க எப்படி வாழ்ந்தாங்களாம்? அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும். அப்போ அவங்க வாழ்ந்து எப்படி ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவருடைய ஜனங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமி. அப்ப அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணுமா? செழுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி வாழ முடியும், ஆண்டவர் நீங்க எப்படி வாழணும்னு விரும்புறார் அப்படின்னா நீங்க இப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு. அப்போ நீங்க இருக்கிற இடம் நல்ல செழுமையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும். அப்போ நம்மளுடைய வீட்டுல ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு. அப்போ அதெல்லாம் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும், இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். எப்படி அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளணும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால ஆண்டவரே, நீங்க இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் வேதத்துல சொல்லி இருக்கிறீங்க, உங்களுடைய ஜனங்கள் இப்படியெல்லாம் வாழணும் நீங்க சொல்லி இருக்கீங்க, இதன்படி எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை கை கொண்டு நீங்க வசனத்தை ஏற்று நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சொல்லிதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ஐயோ கவலை கண்ணீர் பிரச்சனை இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எப்படிப்பட்ட வீட்டுல குடியிருப்பீங்க அப்படின்னா சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும். பாருங்க உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா வாழ்ந்திருக்கணும், நல்லா செழித்திருக்கணும், நல்லா சாப்பிட்டு புசித்து திருப்தியா நல்லா கொடுத்திருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படியா இருக்க வேண்டும். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி உங்க வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்க சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி நீங்க இந்த வசனத்தை முதல் நீங்க உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இதன்படி என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ண அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, பெரிய உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்போ எது முக்கியம் அப்படின்னா கர்த்தருடைய தயவு முக்கியம். ஆண்டவருடைய தயவு. ஆண்டவரே எங்க மேல இரக்கமா இருங்க, எங்க மேல தயவா இருங்க. அப்போ அவருடைய தயவு இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு வாழ்க்கைய வாழ முடியும். நல்ல புசித்து திருப்தியாகி கொழுத்து அப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எப்போ அப்படின்னா உம்முடைய தயவு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்போ கர்த்தருடைய தயவு நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, அதனால நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும், உம்முடைய தயவின்படி ஆண்டவரே நீர் இப்படி எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே கவலையோடு கண்ணீரோடு கடனோடு வறுமையோடு வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் கை கொண்டு ஆண்டவரே தியானித்து ஜெபித்து நல்ல ஒரு செல்வ வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
செலுத்துகிறோம் சாமி. சகல வஸ்துக்களாலும் சகல உடைமைகளாலும் நிரப்பப்பட்ட வீடுகளை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. வீடுன்னு சொல்லல, வீடுகள்னு சொல்லி இருக்கிறீங்க சாமி. உடைய பிள்ளைகளுக்கு சகல உடைமைகளாலும் நிரப்பப்பட்ட வீடுகள் உண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க. செல்வ திரட்சியாய் வாழ்வாங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வசனத்தின்படி உங்களுடைய ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் இந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இந்த வசனம் வந்து பழிக்கும்படிக்கு, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்து தங்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே, உம்முடைய வசனத்தின்படியே உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய், தயவு செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய தயவு இருக்கும் பொழுது இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க மேல வந்து பழிக்கும் ஆண்டவரே, தங்கும் ஆண்டவரே. அப்பா நீர் தயை செய்வீராக, நீர் தயை செய்வீராக, நீர் தயை செய்வீராக கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் மீது தயை உள்ளவராய் இருக்கிறார். வசனங்களை சுதந்திரித்துக் கொண்டு இந்த வசனங்களை விசுவாசித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.